எப்பயும் ஒரே மாதிரி இறால் தொக்கு செய்யாமல் முருங்கால சேர்த்து இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியை கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச 4 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அடுத்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முருங்கைக்காய் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் இறால் சேர்க்க முடியும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ க்ளீன் பண்ண இறால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு புளி கரைசல், 2 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.